திமுகவுக்கு ஓட்டு 23% ஓட்டு, ரெட்டலை ஓட்டு திமுகவுக்கு வந்து 63% போயிட்டு. ஸோ விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, ஒருத்தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் ராமதாஸால் ஹீரோவா நின்ன அண்ணாமலை நிற்க முடியல ஜி.கே. வாசனால். ஜி.கே. வாசன் அங்கே நிற்கல, அவர் கட்சி நிற்காம போனது சீமானுக்கு பெரிய அட்வான்டேஜ். களத்துக்குள்ள பாஜக நின்றுக்கணும், பாஜக நிற்காம என்டிஏ நிற்காம சீமானுக்கு வழி விட்டுட்டாங்க. சொல்றியா? அதே மாதிரிதான் ஒரு முட்டாள் வந்து ரஜினி 50% வருவாரான்னு கேட்டாப்புல, ரஜினி வீட்டுக்கு போயிட்டாரு, விஜய் வராம வீட்டுக்கு போயிடுவாருன்னு ஒத்துக்கிறியா? வன்மத்துல பேசிட்டு இருக்கிறாரு. நான் பழக்கரிப்பையாக்க கேட்கிறேன், இன்னைக்கு சீமானுக்கு பலம் என்ன? சீமானுக்கு 8 விழுக்காடுக்கு மேல வந்து விஜய்க்கு பலம் என்ன? இன்னைக்கு எலெக்ஷன் முன்னே விஜய் வெட்டு செல்லாத நோட்டுன்னு சொன்னேன். ஜானவரிக்கு சாமி நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சீமானுக்கு ஒன்று ஓட்டு அங்க விக்ரவாண்டில கூடாதுன்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். எல்லாம் குறிச்சுக்கிடுங்க நீங்க. டாக்டர் ராமதாஸை கண்டு பயந்து எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஓடினதுல நான்வன்னியர்கள் மத்தியில் அவர் நம்பிக்கை இழந்துட்டார். இது இடைத்தேர்தல் தானேன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இல்லை, களத்தில் நின்னாருங்க அடிப்படையில் எடப்பாடியோட சீமான் மேலன்னு ஸ்டாலினை பிடிக்காத நான்வன்னியர்கள் மத்தியில் சீமான் ஒரு லீடர் தான்யா, வந்து நின்று 10.5 எடுத்து வைன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லும்போது எண்ணி கொடு, அளந்து கொடு. இளவெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் குறித்து நம்முடைய உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் குருசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு தம்பி. முதல்ல தமிழக அரசியல்ல வந்துட்டு இடைத்தேர்தல் போயிட்டு இருக்குது. இடைத்தேர்தல் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது, 8ஆம் தேதி ரிசல்ட். பட் இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தல் அந்த அளவுக்கு ஒரு கலையிலேருந்து இடைத்தேர்தல் பெரிய அளவில் பிரச்சாரங்கள் வரல. ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகல, உதயநிதி அவர்கள் அங்கே போகல, திமுக அமைச்சர்கள் யாருமே பெருசாக போகல, அமைச்சர் முத்துசாமி மட்டும் தான் போனாருன்னு ஒரு டாக் இருக்குது. முதல்ல இந்த இடைத்தேர்தலில் வந்து திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாருங்க? திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணி என்டையர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள ஒரு 60-70 தொகுதியில் நான் வன்னியர்கள் வந்து ஸ்டாலின் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. வன்னியரில் ஒரு போர்ஷனாக போட்டால் உடச்சி எடுப்பார். இன்னைக்கு மனோஜ், விருதாம்பிகை அவங்கெல்லாம் ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. அந்த நன்றி தெரிவித்த போட்டாலாம் இருக்குது. அவங்ககிட்டையும் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரன், ஆண்டிவன சுப்பிரமணியம், துரைமுருகன், செல்வ கணபதி, நம்ம பெரிய ஆர்கனைசர் செல்வ கணபதி, ஜெகத் ரட்சகன் நண்பர், இவங்கெல்லாம் ஒரு செட் வன்னியர்கள் இருக்காங்க. இதை வச்சு ஒரு 4ல் ஒரு வன்னியர் அல்லது 3ல் ஒரு வன்னியர் போதும். நான் வன்னியர் ஓட்டு அவங்க ஹெவியாக கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. காரணம், விக்கிரவாண்டியில் களத்தில் வந்து டாக்டர் ராமதாஸை கண்டு பயந்து எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஓடினதில் நான் வன்னியர்கள் மத்தியில் அவர் நம்பிக்கை இழந்துட்டார். இது இடைத்தேர்தல் தானேன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இல்லை, இடைத்தேர்தலில் 36% வாக்கு விக்கிரவாண்டியில் எடுத்த ஜெனரல் எலெக்ஷனில் எடுத்த அதிமுக நிற்காதது டாக்டர் ராமதாஸுக்கு அதிரடியை கண்டு 10.5 உடனே எடுத்து வைங்கிற அந்த இதை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். அது நான் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இழந்துட்டார். அதே வேளையில் அங்கே கண்டஸ்ட் பண்ண சீமான் தவறான வீகம் பண்ணி நானும் என் தம்பியும் இது பண்ணால் உதயநிதி சிஎம் ஆக முடியுமலான்னு ஒரு கற்பனையான ஒரு பலமே இல்லாத ஒருத்தரை பற்றி எல்லாம் பேசி அவருக்கு பலம் இல்லைன்னு ஆகி போய் அது குறைஞ்ச ஓட்டு தான் சீமானுக்கு கிடைச்சாலும் களத்தில் நின்னாருங்க அடிப்படையில் எடப்பாடியோட சீமான் மேலன்னு ஸ்டாலினை பிடிக்காத நான் வன்னியர்கள் மத்தியில் சீமான் ஒரு லீடர் தான்யா, வந்து நின்று 10.5 எடுத்து வைன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லும்போது எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூட இருந்தால் 10.5க்கு மேலேயும் கொடு. ராமதாஸோட ஒரு நரேட்டிவ்க்கு எதிராக ஒரு கவுண்டர் நரேட்டிவை வன்னியர்களையும் பகைக்காம சீமான் நியாயமா பண்ணுனா, ஜாதிவாரி கணக்கெடுத்து பண்ணுனாங்கிறத ஒரு இதை துணிச்சலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த நான் வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு இதை கொடுக்குது. பட் போலரைசேஷன் ஆனதில் டாக்டர் ஐயா வந்து 29க்கு போயிட்டாரு. அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அது கரெக்டாக நின்று போயிட்டாங்க. திமுக 63%க்கு போயிட்டாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் டைமில் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்தும்
விஜய்க்கு என்ன அங்கே விக்கிரவாண்டியில் 50,000 ஓட்டர்ஸ் இருக்காங்களா, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய பார்த்ததும் போலிங் கூடி போச்சு. விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராட்டு கள்ளக்குறிச்சி சாராய பார்த்து திமுகவுக்கு ஓட்டை குறைச்சிடலான்னா திமுகவுக்கு ஓட்டு 23% ஓட்டு, ரெட்டலை ஓட்டு திமுகவுக்கு வந்து 63% போயிட்டு. ஸோ விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, ஒருத்தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கையில் ஓட்டு எடுத்தாதான் மரியாதைங்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் அப்படியே அடித்து விஜயை தகர்த்து விட்டுட்டாரு. விஜய் கள்ளக்குறிச்சி ஆராய் சாபெல்லாம் நோ யூஸ்ன்னு உதயநிதி ஸ்டாலின் அதை நிரூபிச்சிட்டாரு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறேன்னா, ஸ்டாலின் தான் விஜயனுக்கு நிழல் தான் இவர். பட் கனிமொழி பிரச்சாரத்துக்கு போகல, கமல்ஹாசன் போகல. ஸோ இவ்வளவும் ஒரு இடைத்தேர்தலுக்குள்ளே இருக்குது. இதோட ரிஃப்ளெக்ஷன் 2026 தெளிவாக தெரியும். அடுத்து ஈரோடு கிழக்கு வருவோம். ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் ராமதாஸால் ஹீரோவா நின்ன அண்ணாமலை நிற்க முடியல ஜி.கே. வாசனால். ஜி.கே. வாசன் அங்கே நிற்கல, அவர் கட்சி நிற்காம போனது சீமானுக்கு பெரிய அட்வான்டேஜ். 18% என்டிஏ வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வச்சு வந்தது. இதே 18% என்டிஏல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற லெவலில் அண்ணாமலை களத்துக்குள்ளே நின்று அதை காட்டியிருக்கணும். அண்ணாமலை நின்னா வெள்ளாளக்கவுண்டர் கம்யூனிட்டி, அண்ணாமலை, வானே சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன், சதாசிவம், இன்னும் எக்ஸ் ஒய் இசட்ன்னு நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ளே பாஜக நின்றுருக்கணும். பாஜக நிற்காம, என்டிஏ நிற்காம சீமானுக்கு வழி விட்டுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சீமான் அவர்களுக்கு வழி விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தலை விடாம நிக்கிறதுனால அவருக்கு என்ன பெருசா லாபம் கிடைச்சது? 1% இருந்தவர் எப்படி 8% வந்தாரு? எல்லா தேர்தலையும் போட்டிட்டாருன்றத சொல்றீங்க. 2015 வந்து சீமான் அவர்கள் அந்த ஆர்கே நகர் தொகுதியில நாங்க வந்து போட்டியிடல, சிபிஎம் உடைய அன்றைக்கு இருந்த வேட்பாளர் தான் அவர் ஆதரிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கல. அப்ப கட்சியே ஆரம்பிக்கல தம்பி. 2015 சொல்றேன் சார். 15 கட்சி ஆரம்பிக்கல தம்பி. 16 தான் அவர் கட்சி. இல்ல, தேர்தல் அரசியலுக்குள்ள அவங்க 2016 தான் வராரு. அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் சொல்றாரு 2026 நாங்க வருவோம். அப்ப 2025 வர தேர்தல் அதனாலதான் 1%க்கு போனாரு. அதே மாதிரி விஜய் மண்ணா போயிருவாரு, இப்படி இதனால போயிருவாருன்னு சொல்றியா? அதே மாதிரிதான் ஒரு முட்டாள் வந்து ரஜினி 50% வருவாரான்னு கேட்டாப்புல, ரஜினி வீட்டுக்கு போயிட்டாரு, விஜய் வராம வீட்டுக்கு போயிடுவாருன்னு ஒத்துக்கிறியா? சீமான் அவர்களுக்கு ஒத்துக்கிறியா? நின்னுப்பா. அப்போ நான் சொன்னேன் 15% 50% அண்ணன் பொசிஷன் பண்ணேன். ரஜினி 15% தான் பொசிஷன் பண்ணாரு. 15% பண்ணி வீட்டுக்கு வராமல் போயிட்டாரு. இப்போ தனிச்சு நிற்க முதுகெலும்பு இல்லாம கூட்டணி அது இதுன்னு கூட்டணிக்கு ஆளே வராம இருக்கக்கூடிய விஜய் வீட்டுக்கு போயிருவாருன்னு ஒத்துக்கிறியா? இல்ல, விஜய் அவர்கள் வந்து சீமான் போல தோல்வி சரிவுகளை கண்டு அல்லது தொடக்கத்துல ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி அதுக்கப்புறமா வளர மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ரெண்டாவது, சீமான் அவர்களுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய முகமதிப்பு ஒண்ணு கிடையாது தானே, ஃபேஸ் வேல்யூ ஒண்ணும் இல்லை. விஜய் பலம் நிரூபிக்காத ஒரு சீரோ இன்னைக்கு, அதை ஒத்துக்கிறியா? இன்னைக்கு அப்படின்றது நம்ம அப்ப நாளைக்கு 26க்கு மேல தானே விஜய் பிளேயரு. ஆமா, 26ல தான் ஒரு பிளேயர். இந்த விஷயம் தெரியாத முட்டாள், மற்ற முட்டாள் மாதிரி நீ இருக்கிறியா? விவரமா இருக்கிறியா? நீ நாட்டுல நிறைய முட்டா பசங்க இருக்கிறான், நீ விவரமா இருக்கிறியா முட்டாளா இருக்கிறியா? இல்ல சார், விஜய் அவர்களுக்கு இல்லங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரே செல்வாக்கு ஒரே தானா? சீமான் 8.2 நிரூபிச்சவருங்க. ஸ்டாலின் வர்சஸ் சீமானி களத்துல நிற்கிறாருங்க. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் நிற்கிறாரு. பிரபாரம் வர்சஸ் பெரியார் நிற்கிறாரு. 2026 214 தொகுதியில் நிற்போன்னு சொல்றாரு. விஜய் இன்னைக்கு என்ன? விஜய் இன்னைக்கு பழக்கருப்பியாங்கிற ஒரு நம்ம சொந்தக்காரர் தான், பாதி நம்ம ஜாதிக்காரர் தான். பழக்கருப்பியா பாதி அவர் உப்புக்குற ஜாதி, பாதி நம்ம ஜாதி தான் அவரு. அவர் வந்து சீமான் மேல வன்மத்தில் 50% அவர் ஜாதிக்காரன் மேல உள்ள வன்மத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. நான் பழக்கருப்பியாக்கே கேட்கிறேன், இன்னைக்கு சீமானுக்கு பலம் என்ன? சீமானுக்கு 8 விழுக்காடுக்கு மேல வந்து விஜய்க்கு பலம் என்ன? இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சியின் தான் இருக்கு. நிரூபிச்சாதானே விஜய். அது தெரியாம சானார் பிளஸ் உப்புக்குறவர் பழக்கருப்பியா இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ விஜய் அவருடைய எந்த தேர்தல் வியூகமும் வந்து பலிக்காதுன்னு நீங்க உடனே முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி வரலப்பா, இப்போ பலம் நிரூபிக்காதவங்க தானப்பா ஃபேக்ட். அது உண்மைதான் சார். ஆனா இப்போ வந்து ஆதவர்ஜுனா உள்ள வராரு, நீங்க சொன்ன மாதிரி அது என்ன வரட்டு, 50 வரட்டு, 60 வரட்டு, 3 வரட்டு, 4 வரட்டு, எதுவுமே 26ல நிரூபிச்சாதானே அது. நிரூபிக்காதவர் அவர் நிரூபிக்காதவர் தானே. உங்க கையில இல்லாத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? 26க்கு முன்னாடி அவர் வந்து பெரிய ஆளா பேசுறதோ அப்படி வந்து நம்ம பிம்பப்படுத்துறதோ சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? எப்படியும் பண்ணுங்க, 24 நிரூபிச்சாதானே அது நிஜம். ஓகே சார். இது இந்த டெக்னாலஜிஸ் புரியல. சீமான் மேல வன்மத்தில் சானார் பிளஸ் உப்புக்குறவர் பழக்கருப்பியா பேசினார்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே சார். இப்போ இதில் வந்துட்டு முன்னாடியே சீமான் அவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் வந்து டிஎம்கே விசஸ் என்டிகேன்ற அளவுக்கு ஒரு இடத்துக்குள்ள போயிருக்கிறாரு. எவ்வளவு ஓட்டு கெயின் பண்ணுவார் நினைக்கிறீங்க? யாரை கேட்குறீங்க? சீமான் அவர்கள். ஈரோடு கிழக்கா? ஆமா. நான் அதை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. ஓகே சார். ஏன்னா சீமான் வந்து மாட்டு இறைச்சியை பற்றியும் பேசுறாரு, காங்கேயம் காலம் மாடுகளை பற்றியும் பேசுறாரு, கொங்கு வேளாளர் ஓட்டுக்கும் பேசுறாரு, பறையர் ஓட்டுக்கும் பேசுறாரு,
பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு பேசுறாரு. அஜித் சின்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு பிரச்சாரம் பண்றாங்க. சிவகார்த்தியனை பற்றியும் சீமான் பேசுறாரு. விஜய் ஒரு ஆளே இல்லை, விஜய் நத்திங், விஜய் சீரோன்னு பேசுறாரு. விஜய் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல சீரோன்னு பேசிட்டாரு சீமான். நாளைக்கு யாரும் இதை மாற்றி மறித்து பேசக்கூடாது. தென் எடப்பாடி கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசுறாரு. பொள்ளாச்சி பாலியல் அந்த வன்கொடுமைகளை பற்றி பேசுறாரு. அது பேசும்போது பொள்ளாச்சியும் பேசுறாரு. அதிமுக அமைச்சர்களையும் அரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. இலவசங்களை எதுக்குற அதிமுகவுக்கு எதிராட்டும் பேசுறாரு. ஸோ என்ன ஓட்டு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. சீமானுக்கு என்ன ஓட்டு கிடைக்குங்கிறத நான் களத்தில் பார்த்துக்கிறேன். ஆனால் கெயின் பண்ணுவாரா, ஓட்டுகளை அதிகரிப்பா தவற விட்டுருவாரா? நான் அது ரிசல்ட்ல பார்த்துக்கிறேன் சீமானை. அதே வேளையில் நின்னது சீமானுக்கு பலம். எடப்பாடி நிற்காம ஓடிட்டு போனதுல நான் வெள்ளாள கவுண்டர் மட்டுமில்ல, கொங்கு வேளாளர்கிட்டே எடப்பாடி கிரிப்பு போயிட்டு சீமான் ஹீரோயா நிற்கிறாயா, எடப்பாடி டெபாசிட் பேருன்னு பயந்து போயிட்டாரியான்னு ஒரு இமேஜ் எடப்பாடிக்கு வந்துட்டு. அண்ணாமலை நிற்காதது இது விக்கிரவாண்டியில் ஹீரோவா நின்று சீமான் 6% எடுக்கும்போது 29% என்டிஏ எடுக்க வச்ச ஹீரோ அண்ணாமலை ராமதாஸ் நம்பி அங்க நின்னாரு. இங்க வாசனை நம்பி நிற்க முடியலங்கிறது அண்ணாமலைக்கு மைனஸ். ஆனா அதே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் சொல்றாங்க, நாம் தமிழர்லாம் எதிர்த்து போட்டி போடணுமா, அதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அதை ஒரு அதுமே அதோட எதிர்த்து போட்டி போடுறது அப்படிங்கிறது ஒரு கால கொடுமை அப்படின்லாம் சொல்றாரு. இல்ல, அது நாம் தமிழருக்கு ஒரு வளர்ச்சி தான். அது ஜனநாயகத்தில் அது ஒரு வளர்ச்சி தான். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது நாம் தமிழருக்கு ஒரு சாதகம் தான். இப்போ சார் நாம் தமிழர் போட்டியிடுது அப்படிங்கிறதுனால பணம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூட ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நாம் தமிழருடைய ஓட்ஸ் பெரிய அளவில் வேல்யூ கிடையாது. 8% பெரிய அளவில் எங்களுக்கு டஃப் கொடுக்காதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு தான். கண்டிப்பா டஃப் கொடுக்காது. திமுக 56.5% ஈரோடு பார்லிமெண்ட்ல உள்ள இதுல ஈரோடு செக்மெண்ட்ல வந்திருக்குது. அதுல பாஜகவில் உள்ள அருந்ததியர்கள், பிற மொழியாளர்கள் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி அதிமுக ஓட்டில் திராவிட இயக்க உணவாளர்கள், தந்தை பெரியார் மீது பற்றுதல் கொண்டவர்கள், அருந்ததியர்கள், பிற மொழியாளர்கள் அதிமுகவுக்கு போட்டவங்க சீமானுக்கு போட மாட்டாங்க. அவங்க திமுகவுக்கு தான் போகும். அப்போ திமுகவை பொறுத்த அளவில் விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட்டுல இருந்து 23% ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு, திமுக செய்தி தொடர்பாளரோட கூமுட்டைகளுக்கே இது தெரியல. திமுக செய்தி தொடர்பாளரோட கூமுட்டைகளுக்கே தெரியல. பெண் அமைப்பில் உள்ளவங்க அந்த கூமுட்டைகளை சரி பண்ணுங்கப்பா, இப்படி ஒரு கூமுட்டைகளை செய்தி தொடர்பாளர் அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ திமுக ரெட்டேல ஓட்டையும் கணிசமாக எடுக்க முடியும். 23% ரெட்டேல ஓட்டில் 13% குறையாம திமுக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 56 அவங்க ஸ்ட்ரக்சர் ஓட்டு 57 ஓட்டுன்னா இதில் 13 வந்ததுன்னா ஒரு 70 வந்துடுறாங்க. இதை தாண்டி பிஜேபி ஓட்டில் உள்ள பிறமொழியாளர் சீமானுக்கு போடுறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு. அருந்ததியர் இந்த ஓட்டுலையும் எடுப்பாங்கன்னா 70 to 75% ஓட்டு திமுகவுக்கு தாராளமாக வந்துடும். நான் ஈரோடு கிழக்கில் கடும் போட்டின்னு மற்றவங்களாம் சொல்லும்போது கடும் போட்டியே கிடையாதுங்கிறத சன் தொலைக்காட்சியிலே கரெக்டாக சொன்னது, அது கரெக்டாக வந்தது நம்ம சொன்னது. அதே மாதிரி அப்போ சீமானுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதும் கரெக்டாக இருந்தது. விக்கிரவாண்டியில் ஐயா 25% மேலே வருவாருன்னு நான் சொன்னேன். அதே போல் ஸ்டாலின் 50% வருவார். விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, விஜய் கள்ளக்குறிச்சி ஆராய்ச்சியாக பார்த்ததை திமுக பொருட்படுத்தாம அடிச்சு தகர்த்துருவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதை சொல்றேன். எலெக்ஷன் முன்னே விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு சொன்னேன். ஜானாரிக்கு சாமி நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சீமானுக்கு ஒன்று ஓட்டு அங்க விக்கிரவாண்டியில் கூடாதுன்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். எல்லாம் குறிச்சுக்கிடுங்க நீங்க. ஆனா இங்க எனக்கு என்ன இஷ்யூன்னா, திமுக இதெல்லாம் யாருன்னு சொல்லுது. சீமானுக்கு எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. சீமான் கொங்கு வேளாளருக்காக பேசுறாரு. கோவை செல்லியன், காங்கேயம் காளை, தீரன் சின்னமலை கவுண்டர், தென் சுப்பாராயன் இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லா விஷயத்திலையும் பேசுறாரு. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு வன்னியர் தலைவரையும் பேசுறாரு. அந்த ரெண்டு கம்யூனிட்டியும் தான். நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு அவர் சொன்னது முக்கியமான. எஸ், அதையும் பேசியிருக்கிறாரு. நான் இந்த இடத்துக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுங்கன்னு பேசியிருக்கிறாரு. ஸோ இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முரண்பாடான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால என்ன ஓட்டுகளும் எப்படி ஓட்டுகளும் சீமானுக்கு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. எந்த இஷ்யூனால மக்கள் கவர்ந்துக்கப்பட்டு ஒரு வாக்கு என்ன ஜட்ஜ் பண்ண முடியல. திமுகவை நான் ஜட்ஜ் பண்றேன். திமுக 56.5 அவங்க எடுத்துருவாங்க. திமுக அதிமுக வாக்குல பெரும்பகுதியை விக்கிரவாண்டியில எடுத்தாங்க. அதிமுக உள்ள பிறமொழியாளர்கள், செங்குந்தர்கள் வாக்கு திமுக கிடைக்கும். பாஜகவில் உள்ள அருந்ததியர் பிறமொழியாளர் வாக்கு திமுக கிடைக்கும். அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா
70 70 to 75 வரை திமுகவுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும் நான் கணிப்பு பண்ணுறேன். மற்ற ஓட்டில் சீமானோட இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கதா நான் பார்க்குறேன். அவருக்கு கொங்கு வேளாளர்கள் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்களை வந்து சீமானுக்கு எனக்கு நட்புங்கிறதுனால அண்ணங்கிட்ட மாட்டிறைச்சி பற்றி பேசாண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பட் சீமான் வந்து மாட்டிறைச்சி நல்ல உணர்வுன்னு சொல்லும்போது அதுக்கு சப்போர்ட்டர்ஸாக உள்ளவங்க தான் சீமானுக்கு மெயின் இதாக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இந்த குறிப்பிட்ட ஜாதியெல்லாம் சொல்ல விரும்பல. பீஃப் ஈட்டர்ஸ் வந்து சீமானுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பீஃப் ஈட்டர்ஸுங்கிறது ஒரு ப்ரைடு, பீஃப் ஈட்டர்ஸ் சத்தான உணர்வுன்னு அது ஒரு சமூகத்தில் அதை அவங்கள வந்து குளோரிஃபை பண்ணி பேசுகிறாப்புல வேற எந்த தலைவரும் பேசுறது இல்லை. பட் பீஃப் ஈட்டிங்கு வந்து கொங்கு வேளாளர்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இது ஓட்டிங்கில் எப்படி பாதிக்குது என்ன வருதுங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. இப்போ தனியரசு வந்து கொங்கு வேளாளர்கள் வந்து சீமானுக்கு தான் போடுவாங்கன்னு பெருமளவுலன்னு தனியரசு சொல்றாரு, அதாவது ஏடிஎம்கே கொங்கு வேளாளர்கள். பட் எனக்கு அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாதனால நான் சீமானுக்கு ஓட்ட விக்கிரவாண்டியில ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஈரோடு கிழக்குல ப்ரெடிக்ட் பண்ணல. அதாவது இந்த இடம் வந்து கணிக்க தகுந்த இடம் இல்லை அப்படின்னு விடுறீங்க. என்னால கணிக்க முடியலங்கிறத நான் ஆனஸ்டா ஒத்துக்கிறேன். பட் களத்துல நின்னதுல சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துவாரு, என்டிஏ பலவீனப்படுத்துவார். வாக்குகளை விட இந்த அரசியல் வலிமை வந்து ஒரு பெருசு. அது களத்துக்குள்ள போல்டா நிற்கிறாயா, துணிஞ்சு நிற்கிறாயாங்கிறதும் போக்கஸ் இன்னைக்கு அவருக்கு மையமாக வந்து அரசியல்ல வந்து அவர் பெரியார் இதெல்லாம் கான்ட்ரவர்சி எல்லாம் ஏறி வரும்போது பெரியார் கான்ட்ரவர்சியில எப்போ அவன் தான்ப்பா பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றான்ப்பா. எடப்பாடி கேட்கல, விஜய் கேட்கல, யாருமே கேட்கலப்பா. காமராஜர் வந்து 54 1% உயர்த்தி கொடுத்தாரு. கலைஞர் வந்து 70களில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனது 2% உயர்த்தி கொடுத்தாரு. அது பிறகு 89ல் கலைஞர் 1% தனித்தனியா பிரிச்சு உயர்த்தி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 35 வருஷமா யாரும் கொடுக்கலப்பா. சீமான் மட்டும்தான் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கு இதை கேட்கறாங்கிறது அந்த 2 கம்யூனிட்டி மத்தியில தமிழ்நாடு ஃபுல்லா போய் சேருது. அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல ஸ்டாலின் நிலைப்பாட்டை ஜெயலலிதா நிலைப்பாட்டை மாத்திட்டு எடப்பாடி எடுத்துட்டாப்புல வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல அடிபட்டு சாகிற மாதிரி ஜான ஆரோக்கியசாமி நாயுடுவாலையும் ஆதவ ரெட்டியாலும் இதுவரை அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல விஜயை வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கிறாப்புல. ஒரு அருந்ததியர் பக்கமா பறையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கமானு தெரியல. சீமான் தெளிவா பறையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் நிற்கிறாங்கிறதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா 214 தொகுதியில ரீச் ஆகுது. இந்த இடம் தான் சாணார் பிளஸ் உப்புக்குறவர் ஒருத்தர் பழக்கருப்பியாவா அவர் வந்து புரியாத இடங்கிறத நான் சொல்றேன்.